வணக்கம் ஜீவா கேமிங் ஜோன் ஃபேமிலி மெம்பர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிரானியோட எக்ஸ்ட்ரீம் மோடை பற்றி தான். என்னத்துக்கு எக்ஸ்ட்ரீம் மோடு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பனிஷ்மெண்ட் தான். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தான். ஏன்னா இத்தனை நாள் நான் வீடியோ போடல. இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேஜி செட்டு தான். டேய் எங்கடா இருக்க? இங்கே தான் இருக்கோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரீம் ஆடுறோம். ரொம்ப ஹாப்பியாக எனக்கும் இருக்குது. இந்த நாய் என்ன நம்ம மொக்கா வாங்க போன்னு தெரில. அதுக்கு முன்னாடி மியூசிக் பயங்கரமாக இருக்குது, நீங்களே கேளுங்களேன். செம்ம இதில் ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கேம் பிளே வீடியோ கூட போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. வீரனு, என்னத்துக்காக நீ வந்து என்ன தெம்பில் நீ வந்த? நீ முடிச்சிடலாம் நந்தி அந்த கிராணி கேமை. என்ன கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் த ஜேஜே பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ எனக்கு பேச டைம் இல்லை. ஓகே, நான் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த வாஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, எடுத்த உடனே குடுகுடுன்னு ஓட ஸ்டார்ட் ஆகிடுங்க. எனக்கு வந்து தெரியும் இது வந்து எத்தனாவது வேர்ல்டு இருங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா இது தேர்ட் வேர்ல்டு, தேர்டா ஃபோர்த்தோ தெரில. ஓகேங்களா, அந்த மாதிரி இல்லை மேலேருந்து வருவா கீழேருந்து வருவா, இது ரெண்டு ஸ்பேன். ஓகே, வர ஆரம்பிச்சிட்டா. ஓகே, நீங்கள் அப்படியே ஆர்வக்குள்ளாரில் குச்சிடாதீங்க. அவள் எடுத்த உடனே அப்படியே பார்த்துருவா. நான் வந்து இன்னொரு டைம் அடி வாங்கிட்டேன். இதோட நான் 10 வாட்டி விளையாடி முடித்தேன். 10 வாட்டி ரெக்கார்ட் ரெடி பண்ணி 10 வாட்டியும் ஃபெயில். ஓகேங்களா, இந்த தடவை கொஞ்சம் தெளிவாக ஆடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி சட்டம் போட்டதுடனே சீக்கிரம் இது இத்தையும் நீங்கள் அத்தையும் அந்த இது போட்டிங்கன்னா அப்படியே ஒழிஞ்சிக்கங்க. ஒழிஞ்சிக்கிட்டோடனே கிராணி வருவாளோ அந்த பிளாங்க்ஸை உடச்சிடுவா, அதானே? அதே போல் அவனுக்கு தெரியும். எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் யார் திரும்ப மூடு. ஓகே, வந்த உடனே உடச்சிட்டா பார்த்தீங்களா? இந்த மாதிரி உடச்ச உடனே நீங்கள் ஈஸியாக அதுக்குள்ளே போய்க்கலாம். அந்த ஆமரை வேறு தேடிக்கின்னு, அத்தை வேறு உடச்சிக்கின்னு, வெப்பன் கே தேடிக்கின்னு, சே அதுக்கு பார்த்தா அந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது என்ன திரும்ப பண்ணும்? கிராணி போவாளா, நீ அவகிட்ட முக்குன்னு அடி வாங்கு, கரெக்டா? இல்லை. ஓகே, பைத்தியக்காரிச்சு பாருங்கள், என்னென்ன தள்ளி விட்டு அவளே ஆடினீரா. பைத்தியக்காரி கிராணி, உன்ன மாதிரியே பைத்தியமாக இருக்காடா கிராணியும். ஆமாவா? சரி இருக்கட்டும், நீ என்ன நல்லா ஆடிடுவேன், நானும் பார்க்குறேன். உன்னை 2 நாளில் தோக்காமல் ஜட்ஜ் காமிச்சிட்றேன், பார்க்கலாம். 2 நாள் இந்த வீட்டை விட்டே நீ எஸ்கேப் ஆகி காமிக்கணும், பார்க்கலாம். அது ஏன்டா பதில் சொல்லு. அது இல்லை, எனக்கு டைம் இல்லை. இப்போ இது வந்து முடிக்கணும். த பிளாக் ஷீப். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் போட்டிங்கன்னா கூட அது வந்து அந்த வச்சுக்கினா கூட வந்துடுவா. கேர்ஃபுல்லாக விளையாடுங்க எக்ஸ்ட்ரீமில் மட்டும். ஓகேங்களா? ஓகே, நான் சீவேஜ் எஸ்கேப் தான் பண்ணலான்னு நினச்சேன். சரியான ட்விஸ்ட் ஒன்று நடந்துருச்சு, அது நீங்களே பாருங்கள். என்ன ட்விஸ்ட்டு எனக்கு தெரியுமே. ஓகே கிராணி, இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவ்வளோவா பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பிரைட்னஸ் வச்சுக்கிறோம். அது பிரைட்னஸ் இல்லைடா, பிரைட்னஸ். ஏன்னா ஓவர்னஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போய்ட்டு வரலாடா. அதான் தெரியலையே, அதான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். மாட்டினா மட்டனு, சிக்கன் இதானே தெரியும் உங்களுக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராணி ஏன்னா ஃபுட் ஸ்டெப்ஸ் இங்கே தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கா. ஓகே, அவள் தான் போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி அந்த வாஸ் எடுத்துக்கின்னு தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டு இங்கே உள்ளே போட்டுருங்க. நான் உள்ளே போட முடியல, ஏன்னா உள்ளே போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் உள்ளே போயிடுவான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் பாருங்கள். ஓகே, இங்கேருந்து குச்சிருங்க. பர்பர்னு டவுன் ஆக்கி நான் வளரேன்னே தெரியல. வளரணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு எது வேணாலும் வளருவேன். டர்பர்னு சடம் வரும். அதனால தான் நீங்கள் சர்ன்னு ஓடுனா அந்த வாஸ் கொஞ்சம் தூரமாக போட்டிங்கன்னா வரத்துக்கு கொஞ்சம் லேட் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஈஸி எல்லாமே ஒரே இது தான். ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் தான் கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பா. டைம்ஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹார்டாக கொடுத்துப்பாங்க. இந்த இருட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருந்துக்கும்.
ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த கிராணி விட்டு நீங்கள் தப்பிச்சு போக முடியும். இது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் அவளை எங்கேயாவது ஒரு சைடில் நீங்கள் விட்டு இன்னொரு சைடில் நீங்கள் போகணும். அதை விட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது போனீங்கன்னா கண்டிப்பாக அவள் போட்டுருவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது போட்டுட்டிங்கன்னா இங்கே ஒரு கேஸ் பட்டன் இருக்கும். அது வேறு எந்த கேஸும் இல்லை, இந்த ஜேஜிசெட்டோட கேஸ் தான். ஓகே, கிராணி வந்துட்டா. இப்போ பட்டுன்னு அவளை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் க்ளோஸ். நான் விளையாடும் போது எப்படி தெரியுமா கை நடுங்குச்சு, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோதான். அப்படியா? இந்த கவர் பறக்கிற மாதிரி ஆடி இருந்துக்கும், அதான் தெரியுங்களோ. இப்போ என்ன பண்ணுற? ட்ரிக்கு தான். ட்ரிக்குக்கெல்லாம் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே வைக்கணும். ட்ரிக்கோ? என்ன ட்ரிக்கு? அது நான் சொல்கிறேன் இரு, அதுக்கு முதல்ல பொருளுங்க கிடைக்கட்டும். ஓகே, நீ அன்னைக்கு பொருள் எடுத்து அது எண்ணெய்க்கு போட்டு எண்ணெய்க்கு வந்து சி இருறா 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இரு, ஃபஸ்ட்டு திரும்பி கிராணி கூப்பிடணும். ஏன்னா இப்போ தான் மெயின் விஷயமே. ஏன்னா நான் மேலே போனால் ஃபஸ்ட்டு கிராணி இங்கே திரும்பி வருவான். ஏன்னா நீங்கள் 10 செகண்டுக்கு வரும்போது பட்டுன்னு வந்துடுவான். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 செகண்ட் தான். அந்த 5 செகண்ட் எல்லாம் கணக்கே வராது. நீங்கள் 5 செகண்ட் வரும் அவுட்டுன்னு வெயிட் பண்ணிங்கன்னா அவள் தான். பார்த்தீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பொருள் கச்சிச்சு. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து இது கட்டையை போட்டோம்னா கிராணி வந்துடுவா. இதை பாடுற, கோழி முட்டை இட்டா வச்சு கோழி வந்து கோழி முட்டை இட்டா கோழி வரும். இது என்னடா கட்டை போட்டால் கிராணி வருமா? சரியானது. உன்ன மாதிரி பைத்திய மாதிரி தள்ளிட்டு போகிறா பார் லூஸு கிராணி. அது என்ன உண்மைதான். என்ன ரைமிங் சொன்னேன்னு சொல்லிட்டு நீ கிழிச்ச மச்சு. ரைமிங் முக்கியம் இல்லை, டைமிங் தான் முக்கியம். அங்கே பாரு, கிராணி வந்து அடிச்சிட போகிறா, பார்த்துப்போ. அந்த புண்ணாக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும், வேலையை மட்டும் பார். இப்போ கிராணி திரும்பி நான் கூப்பிட்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் முக்கியமே இதுதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ கிராணி வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு போக வைக்கணும். அதுக்கு இதுதான் ஒரே வழி. ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கட்டியை போட்டேன்னா இப்போ அடுத்த விஷயமா அந்த வாசனை வந்து பக்கத்தில் போட்டிருப்பேன். அந்த வாசனை எடுத்து நீங்கள் வந்து வேறு இடத்துலையாவது போட்டுருங்க. நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஓகே, தப்பு பண்ணல, கரெக்டு தான் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கள் என்ன ஆச்சுன்னு. ஓகே, எப்படியும் ஓகே தான் இருக்க போகுது. நான் உளுந்து சிரிக்க போகிறேன். எனக்கு இப்போ நினச்சா குசியாக வருது. என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் சொல்கிறியா? லாஸ்ட் சீன் மட்டும்தான் எனக்கு காமிச்சேன், இந்த சீனெல்லாம் காமிக்கல. இரு, நான் இப்போயே போய் பார்க்குறேன். ஏய் மூடுறா, இருறா, நானே பார்க்கலாம் இப்போவே. போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போட்டாச்சு. ஆமாவா? சரி, இப்போ கிராணி வருவா, அது எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா என்ன நடக்கும்? என்ன நடக்க போகுது எனக்கு எதுவுமே புரியலையே. எடுத்துக்கிட்ட கரெக்டா. டே கிராணி, உன்னை பார்த்துட்டோடா. நல்லா இருக்குப்பா நீ சொன்னது. ஓகே, இப்போ வந்து கிராணியை நம்ம வந்து கூப்பிட்ருவோம், அது எனக்கு தெரியும். ஏன்னா கட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதுவே ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம், ஆனால் இது கட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து என்னப்பா பண்ணுவேன்? சொல்கிறேன் மெதுவாக கேளு. நீ இன்னும் பாட போகிற மெதுவாக சொல்கிறதுக்கு சீக்கிரம் சொல்லு. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கட்டையை போடுறது எடுத்துப்போம். எடுத்துக்க வந்தோடனே நம்ம இப்போ ஒரு சூப்பரான ட்ரிக்கு சொல்ல போகிறோம். இது ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. ஓகேங்களா? ஓகே இருங்க, இது ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. இருங்க, அதுக்கு முன்னாடி கிராணி நம்ம கூப்பிட்டுக்கோங்க. இன்னொன்று ஒரு ட்ரிக் பண்ணணும், அது கிராணி வேணும். ஓகே, இங்கே பூட்டியாச்சு, அவள் தான். இப்போ இன்னும் 2 ட்ரிக்கு இருக்குது, அது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ட்ரிக்கை வச்சு நீ இந்த கேமை வந்து ஈஸியாக பீட் பண்ணிட முடியும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த ப்ளே ஹவுஸ் கீ எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு நான் வந்து அந்த இடத்துக்கு போயிடறேன். சீக்கிரம் போகணும். ஆமாவா? சரி, சீக்கிரமாக போ, அதுக்குள்ளே கிராணி வந்துடுவோம். நான் அவளை சாவடிச்சிட்டாங்க பாரு, மேலே 15 செகண்ட் காமிக்குது. ஆமாம். ஓகே, இப்போ வந்து பேட்லாக் திறந்துட்டு என்ன பண்ணுவேன் பாருண்ணா. இங்கேருந்து இந்த ட்ரிக்கை பண்ணிட்டு இங்கே இதுக்கும் நான் சேஃப்டிக்கு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உடஞ்சி போன இது மாதிரி இருக்கு பாருங்கள், அங்கே வச்சிங்கன்னா இப்போ இந்த கீயும் நம்மளுக்கு கிடச்சிரும். இதுதான் நம்ம ட்ரிக்கு. இப்போ எப்பவும் போல் அதை நம்ம தூக்கி போட்டோம்னா அவள் தான். நல்லா இருக்குடா இந்த ட்ரிக்குங்கெல்லாம். ஓகே,
சூப்பரா நல்லா நீ பண்ணுற, எனக்கு இந்த மாதிரி பிடிச்சது. திரும்ப கிராணி. ஆமாம் கேஸில் இது நாங்கள் கட் பண்ணி வேறு போட்டுக்கிறோம். நான் திரும்ப சொல்கிறேன், ஃபுல் வீடியோவை பாருங்கள். எப்படின்னு சின்ன கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே. டேய் ஆமாம், இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து நீ வரல ஏன்? அதுவா போடாடே, அந்த டைம் கிடைக்கல, அது ரீசன் ஜாஸ்திக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா பெட்ரிக் திரும்பியும் பண்ணுங்கள், பண்ணிட்டு திரும்பியும் இங்கே வாங்க பாருங்கள். கிராணியை சேர்த்துட்டா சீக்கிரம் நான் போயிருந்தேன். நான் வந்து ஸ்பீட் மூடும் ஆகலை. நீ இந்த பெட்ரிக் பண்ணிங்கனாலே இது போதும், நீங்கள் ஸ்பீடாகவே இருக்கலாம். ஓகே, இதுக்கும் மேலே வந்து நான் காமிக்க மாட்டேன், என்ன நடந்துச்சுன்னு. வேறு இது நான் வந்து ஹார்ட் மூடில் ப்ளே பண்ணுறேன். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் மூடு காரணம் ஒரு பக் பண்ணிட்டான். பக்னா என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஸ்கெப் பண்ணிட்டு இருங்க. பார்த்தீங்களா? இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது ஸ்கெப் பண்ணிவிடுவோம். இது ஃபஸ்ட்லேருந்து ஹார்ட் மோடில் ஆடினா ஓகேங்களா? ஓகே. ஓகே, எடுத்து போட்டுறோம். அவ்வளோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெப் ஆகிடுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே. கிராணி போயிட்டு வரட்டுங்களா? பாய் கிராணி, பாய். ஆனால் சத்தியமாக இது நான் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்படி நடந்துருச்சேன்னு ஒரு கஷ்டம்தான். ஓகே, எனிவேஸ் நடந்து போச்சு. ஓகே, எண்டு கிடையாது கைஸ், எண்டு கிடையாது, இங்கே தான் ஸ்டார்ட்டே. ஓகேங்க, நான் போயிட்டு அந்த ட்ரிக்கை பண்ணேன். இங்கே நான் அடைஞ்சிக்கிருந்தேன். என்னாச்சு தெரியாமல் சைடில் குச்சிருந்தால அவள் தான். இங்கே வந்துட்டேங்கனாலே அவள் தான். நீ எங்கே போனாலும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இங்கே கிராணிக்கிட்டேயும் போக முடியாது, கிராணிக்கிட்டேயும் அடி வாங்க முடியாது, ஏஞ்சலினாவும் பார்க்க முடியாது, ஏஞ்சலினாக்கிட்ட அடியும் வாங்க முடியாது. ஸோ ஒரு சரியான தலையை கெட்டு போச்சு. இந்த மாதிரி எனக்கு 3 வாட்டி ஆச்சு. சரி, 4வது வாட்டி கரெக்டாக பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்தேன். இதுலேயும் இந்த மாதிரி போச்சு. ஸோ அவள் தான் போச்சு, வேஸ்ட்டு. அவள் தான் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் பி கைஸ். இது வந்து வேஸ்ட் பி ஆகி போச்சு. ஓகே, பரவாயில்ல. நான் வந்து எக்ஸ்ட்ரீமில் ஆனால் முடிச்ச ஒரு கணக்கு தான் இது. நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். இது கல்லாட்டம், ஓகேங்களா? இது கல்லாட்டமா? மூதேவி, கல்லாட்டம் இல்லைடா, அது கல்லாட்டம்னா ஏமாற்றி விளாட்றது. பைத்தியக்காரன் வளரணும்னு நினச்சினா எப்படி வேணாலும் வளருவில்லை. நான் தான் சொல்கிறேனே, என்னத்து தின்ட்டு வரேன்னு தெரில. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருளா பார்த்துலடா எங்கள் அப்பா. அதனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், கிராணி. அதனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த ட்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணி இப்படி மாட்டிக்காதீங்க. கடைசி வரைக்கும் உங்களால் இந்த கேமை முடிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எக்ஸ்ட்ரீமில் அடி பாருங்கள், கட்டிங் பிளேடர் போயிடுச்சுன்னா எங்கே வரும்? அந்த கெந்தாண்ட இருக்கும். அது கிராணி என்னால் பார்க்க முடியல, அடிக்கவும் முடியல அவளை என்னால். என்ன வளரணும். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. அவரே சொல்லிட்டாரு, நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. ஆமாம், பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், என்ன நான் சுற்றுறேன்னு. நானும் அந்த ஏஞ்சில் நான் வந்து தேடுறேன், அவளையும் காணும், யாரையும் காணும். சரியான வெறுத்து போச்சு எனக்கு. பார்த்துக்கோங்க, பாருங்க நம்ம போட்ட பொருள்லாம் கரெக்டாக வந்துருச்சு, ஓகேங்களா? பாருங்கள், இப்போ திறக்கவும் முடியாது, இன்னும் பண்ண முடியாது நம்மளால். ஓகே, அப்புறம் வேறு என்ன இருக்குது? வேறு வந்து ஒன்றும் இல்லை. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. He would rather left than fight. It's wrong or right, you gotta like it.